ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர். மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரே ஒரு நம்ம ஃபுல்லாக ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்லுமணி சாரோட நண்பர் இல்லை, அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார், அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது. அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருந்தேன் சொன்னேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி என்னன்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயும் ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அங்கேயும் பெட்ஷீட் எட்டு போனேன், நான் விளக்கமத்து பண்ணி சாத்தி போடுவேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காட்ஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி, அவன் சிங்கிப்பள்ளி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டனு. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு, அதில் 2வது மாடியில் இருந்தார். 8th வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருப்போம், ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்கில் அப்படின்பா போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தண்ட அப்படின்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன், விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது யார் சார், சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறேன். அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது என்ன சொல்கிறேன், நீ மதுரை இருக்கிற அப்படி தட்டு போய் சொல்லி அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறேன். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானே சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானே சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தோன்னே வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வரேன்,
அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். ஆ இல்லைடா, ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன்ல என்னாரு. இல்லை அதுதான் நானுன்னேன். இல்லை நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்ல. நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள். நான் எப்படி இல்லை, நீ அடிச்சேன்னா அத்தனை பேர்த்துக்கு அடிக்கணும். அதான் அவ்வளோ நீங்கள் அடிக்கலை. நான் எப்படி படம் ஒன்றுப்பா சூர்யா நானுமா அப்படியா சூர்யா நடிக்குதா வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போய் நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டேரக்டர் நான் வந்துட்டோம், கேமராமேன் ரத்னவெல்லாம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை போன முடியும். உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாவில் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல. இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். நீ எதுக்கு மேலே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும். மேனேஜரை கூட கூப்பிட்டு வா வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன். சூர்யா சார் நான் செய்து ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இங்கே வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா, இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுறேன். இவ்வளோ நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சிங்கப்புலி காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் இப்போ ஒரு ஹில்டனோ மேரீடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுன்றாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேட்ட பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா. மேக்கப் பண்ண வந்தார். இந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடுகிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமாம் நான் நினச்சேன் அவனை கூப்பிடுங்க எவ்வளோ அவனோட. நானும் அப்படி கற்றுக்கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லைண்ணா உங்களுக்கு தொந்தரவு, வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணலை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லிஸ்னா நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கா, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தேன், 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லுமணி எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும். சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா. அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கு. அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தள்ளி விஜய் பிரபாகரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியார் இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநகர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது, கவலைப்படாமல் இருங்க.
அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபா ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்க. என்னுடைய 1200 படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். இயக்குனர் திரு வசந்தம் பாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும். எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும். தேசிங்க ராஜா, இப்படி திரையுலகம், சங்கம், அரசியல், பல விழாக்கள் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்தாத சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானவர், அது எல்லாருக்குமே தெரியும். நான் நீ கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திருப்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதியம் ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றிய புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி, வாய்ஸ் வரலனாரு. இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தேட்டரில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம் நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போலாம் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்பரை கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு சார். இது கேப்டன் பேருக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பிரேக்கு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சே ஒரு கதை பண்ணுவாரு. போங்க சார், நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆகுன்னா சங்கத்தை போய் உட்காந்துருக்கீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எச்.ஏ. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய தேட்டரா பாருங்க, ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட 4 மடங்கு உழைக்கிறேன். அப்பவும் அதில் ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது.
இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்றதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு. ஏன் இடையூறு வந்து இப்பதான் எனக்கு புரிஞ்சது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். அடடா, இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு, நான் உங்களுக்கு படம் பண்றேன் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும், அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஒரு நடிகனா இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்னன்னா, ஒரு ஈகோ இல்லாத மனிதன். ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போறது வந்து நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள அவங்க பண்ற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்டரு, நான் எல்லாம் அந்த படத்திலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில அந்த காலத்திலேயே கதை கேட்டம்பாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனா இருப்போம், நம்ம அவர்கிட்ட வந்து அப்படி அடிச்சு பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்றேன் அப்படின்னு முதுகுல தட்டுவார். அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்றேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராவோ இல்லை உங்க தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்துல இங்க இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்க காலத்துல நான் வந்து வில்லனா ஆகல சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வில்லனா. எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் சார் இல்ல, அந்த கம்பீரமும் இல்ல, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்கு. அந்த காலத்தையும் இருப்பாரு, இப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கரடு முடா இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பாரு. இவர் எப்படி சார் நீங்க வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு, அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, டே வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனா வீரப்பனா மாறியே ஒரு சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரம் தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெரியுமில்ல, இப்படிதான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை ஃபிக்ஸ் பண்ணண்டா அப்படின்னாரு. பாருங்க, நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தா பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மன்சூர் அலிகான்ட்ட, அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சுதான் ஆர்கே சாருடைய பெரிய. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பன் மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ண வர ரத்தம் மூஞ்சில் அடிக்கும், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு 4 சொட்டு டிராப் பண்ணுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளவு ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்து வாழி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்க மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டு முகத்துல, அவ்வளவு வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்க பண்ணணும் 20 வயசா சார்? 25 வயசுல அப்படி 28 வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்த இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரைய சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு சார். ஏன்னா அதுல ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிரிச்சு சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு, நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசியில் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்க சொன்ன வாக்கு படிச்சுட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்டபிளான நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும்.